அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைநிறுத்துமாக. தினந்தோறும் மஹரிப் தொழுகை முடிவதற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் சமீப நாட்களாக ஸஹீஹுல் புகாரியில் 3464 எண்ணில் பதியப்பட்டிருக்கின்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியினுடைய இறுதி கட்டமாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த செய்தியில் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் என்றால், பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் வாழ்ந்த 3 நபர்கள், வறுமையாலும் இன்னும் உடலில் ஒரு குறைபாடோடும் சோதிக்கப்பட்ட 3 நபர்கள், அவர்களினுடைய நிலைமையை இறைவன் எவ்வாறு தலைகீழாக புரட்டி போட்டான் என்பது பற்றி நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். எதுவரைக்கும் என்றால், முதலாவதான ஒரு நபர் என்பவர் தொழுநோயாளியாக இருக்கக்கூடியவர், அதே நேரத்துல வறுமையிலும் இருக்கக்கூடியவர். இரண்டாவது நபர் எப்படிப்பட்டவர்னா, தலையில் முடியில்லாத ஒரு நபர், அதே நேரத்தில் அவரிடத்திலும் வறுமை இருக்கு. மூன்றாவது நபர் கண் பார்வை இல்லாத ஒரு குருடராக இருக்கக்கூடிய நபர், அவரிடத்திலேயும் வறுமை இருக்கிறது. இந்த 3 பேரிடத்திலேயுமே இறைவன் ஒரு வானவரை அனுப்பி அவர்களினுடைய நிலையை அப்படியே தலைகீழாக, அந்த தொழுநோயாளிக்கு தொழுநோய் எல்லாம் குணமாகி நல்ல ஒரு மிருதுவான சருமன் கொண்ட ஒரு நல்ல ஒரு அழகிய தோற்றமுடைய ஒரு மனிதராக அவரை மாற்றி, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை, கருவுற்ற ஒரு ஒட்டகத்தை அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கிவிட்டு, இதை இறைவன் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று பிரார்த்தனையும் செய்து விட்டு வந்து விடுவார். இதே மாதிரிதான் அடுத்தடுத்த நபர்களுக்கு, முடியில்லாத நபருக்கு முடி வழங்கப்பட்டு அழகிய தோற்றம் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு கருவுற்ற மாட்டை வழங்கி, இறைவன் இந்த மாட்டை உனக்கு பரக்கத் செய்யட்டும் துவா செஞ்சுட்டு 3வது நபர்கிட்ட போயிடுவார். 3வது நபர் கண் பார்வை தெரியாதவர், அவரிடத்துல சென்று அவருக்கு பார்வையும் வழங்கிவிட்டு ஒரு ஆடு, அதுவும் கருவுற்ற ஆடை வழங்கி, இதுல உனக்கு இறைவன் ஒரு பரக்கத்தை செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து விடுவார். அதற்கு அடுத்து அந்த செய்தியில வருகிறது, அந்த முதலாவது நபருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்புகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பண்ணையாக அந்த ஒட்டகத்தை இறைவன் மாற்றி கொடுக்கிறார். ஒலிஹாதா வாதிமின் பக்கர். அடுத்து இரண்டாவது நபருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்புகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மந்தையை, மாட்டு மந்தையை இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று 3வது நபருக்கு மூன்றாவது நபருக்கு ஆட்டால் ஒரு பள்ளத்தாக்கு நிரம்புகின்ற அளவிற்கு, அந்த அளவுக்கு அதிகமான ஆடு. 3 பேருக்குமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியை இறைவன் செய்து விட்டார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இறைவன் மீண்டும் சோதித்து பார்க்கிறான். சோதனை என்றால் இப்படித்தான் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி வறுமை, ஏழ்மை, நோய், பலவீனம் இது மாத்திரம் சோதனை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது மாத்திரம் சோதனை கிடையாது, அதுவும் ஒரு சோதனை தான். அதே போன்று நமக்கு பொருளாதாரம் வந்தால், வசதி வாய்ப்புகள் வந்தால், உடல் ஆரோக்கியம் வந்தால், அதுவும் ஒரு சோதனை தான். இப்ப முதலாவதாக ஒரு வானவர், அவர் எப்படி வரார்னா, ரஜுலுன் மிஸ்கின், ஒரு மிஸ்கீனினுடைய தோட்டத்துல ஒரு வழிபோக்கனை போன்று வந்து முதலாவது நபர்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து ஒரு மிகப்பெரிய ஒட்டக மந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரரா இருக்கிறாரு. அவரிடத்துல அந்த வானவர் வர வந்துட்டு சொல்றார், நான் ஒரு பயணி, என்னுடைய பிரயாணத்துல என்னுடைய எல்லா பொருட்களையும் நான் இழந்து விட்டேன். என்னுடைய உணவாக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், என்னுடைய வாகனமாக இருக்கட்டும், அனைத்தும் என்னை விட்டு பிரிந்து போய் விட்டது. இப்ப அந்த நேரத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ஃபலா பிலாக, எனக்கு எந்த விதமான ஒரு போக்கிடமும் கிடையாது. அல்லாஹ்வையும் உன்னையும் விட்டால் எனக்கு வேற யாருமே கிடையாது. இறைவனுக்கு அடுத்து நான் உன்னைத்தான் உதவி நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய தொழுவத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடுத்திருக்கு. அல்லாஹ் உனக்கு மிகப்பெரிய அருள் செஞ்சிருக்கிறான். ஏராளமான ஒட்டகத்தை வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடுத்து நீ உதவி செஞ்சினா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கக்கூடிய அந்த சூழலில் அந்த தொழுநோயாக இருந்து குணமான அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ அப்படியே கிளம்பி போ, உனக்கு எதையுமே நாள கொடுக்க முடியாது. நீ கேட்கறதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு ஒட்டகத்தை எப்படி கொடுக்க முடியும்? அவர்கிட்ட ஒரு பள்ளத்தாக்கு நிரம்புற அளவுக்கு அவ்வளவு ஒட்டகங்களை இறைவன் இலவசமாகத்தான் கொடுத்தான். இவருக்கு ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடுப்பதற்கு இவருக்கு மனம் வரவில்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று துரத்தி விடுகிறார். அந்த நேரத்தில் இந்த வாழவர் சொல்லுகிறார், எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும், ஒரு சில காலங்களுக்கு முன்பாக தொழுநோயால பாதிக்கப்பட்டிருந்த நபர் தானே நீ. தொழுநோயால பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாருமே உன்னை புறக்கணிச்சுட்டு இருந்தாங்கல்ல, ரொம்ப வறுமையில இருந்த, அல்லாஹ் தானே உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அருளை செஞ்சிருக்கான். உன்னுடைய தொழுநோயை நீக்கி உனக்கு ஏராளமான ஒட்டகங்களை வழங்கினது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிற ஒரே ஒரு ஒட்டகத்தை கூடி என்று கேட்கிறார். இதை சொன்னோன்னு அவர் கோவம் வந்து
எது நான் தொழுநோயால பாதிக்கப்பட்டு இருந்தேன்னா எனக்கெல்லாம் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே அப்படி அழகான இதே சருமத்தோட தான் நான் இருக்கிறேன். தொழுநோயால நான் பாதிக்கப்பட்டதே கிடையாது. ஏன்னா நாங்க பரம்பரையாவே மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் தான் என்று சொல்லி பொய்யை அப்படியே கட்டவிழ்த்து விட ஆரம்பித்து விடுகிறார். அந்த வானவர் இறுதியாக ஒரே ஒரு பிரார்த்தனை செய்து விடுகிறார். நீ ஒரு பொய்யனாக இருந்தாய் என்றால் நீ எந்த நிலைமையில் இருந்தாயோ அதே நிலைமையில் இறைவன் உன்னை மாற்றட்டும். சோதனையை பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு எவ்வளவு ஒட்டகங்களை கொடுத்து நல்ல ஒரு உடல் தோற்றத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருந்தாருன்னா சோதனையில வெற்றி பெற்றிருப்பார். ஒரு ஒட்டகத்தை கொடுக்க மறுத்துட்டார். அந்த ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடுக்க மறுத்ததின் காரணம் பழைய நிலைமைக்கே திருப்ப மாற்றப்படுகிறார். மீண்டும் அதே தொழுநோயோடு எந்த விதமான ஒட்டகங்களும் இவரிடத்தில் இல்லாமல் மீண்டும் அதே வறுமை. இறைவன் இப்படித்தான் நம்மை சோதிப்பான். செல்வத்தை எடுத்து வறுமையை கொடுத்தும் இறைவன் சோதிப்பான். பிறகு செல்வத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் இறைவனையே சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது நபர் அவரினுடைய சோதனையிலே தோல்வியை கண்டுவிட்டார். இரண்டாவது நபர்கள் இன்னும் மூன்றாவது நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களினுடைய நிலைமை என்னானது? இரண்டாவது நபர் தலையில் முடி இல்லாமல் இறைவனினுடைய அருளால் ஒரு அழகிய தோற்றத்தை பெற்று ஒரு மிகப்பெரிய மாட்டு பண்ணைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவரிடத்தில் அடுத்ததாக அந்த வானவர் செல்கிறார். இவரினுடைய நிலை என்னானது? மூன்றாவது நபர் சோதிக்கப்பட்டாரே அவரினுடைய நிலை என்னானது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில் அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.